நிச்சயமா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. டெய்லி நம்ம உட்காடுறோமா இல்லையான்னு தெரியல. ஆனா 1ஆம் தேதி காலையில நம்ம அதை என்ன பண்றோம், ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டு, ஒருவேளை நீங்க எல்லாருமே டெய்லி வருவீங்கன்னா, டெய்லி நான் 5 to 6 மணி வரை 7 மணி வரைக்கும் நம்ம ப்ரேயர் வைப்போம்யா, நீங்க டெய்லி வாங்க வைங்கய்யா அப்படின்னா நான் வைக்க ரெடி. நீங்க வந்தீங்கன்னா அல்லேலூயா. நமக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும்ல. நான் ஒரு ஆளா பேசிக்கிட்டு போகிறத கொஞ்சம் பேர் வந்தா இன்னும் கொஞ்சம் டெய்லி நான் 5 மணிக்கு 5:30 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம ஒரு ஆராதனை செய்வோம் அப்படின்னா அது கிடைக்கிற பேரின்பமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. நீங்க அதிகாலைன்னா 3 மணிக்கு 2 மணிக்கு ஏந்திரிக்க வேணாம். 5:30 to ஒரு 7 மணி வரைக்கும் நீங்கள் 1.5 மணி நேரம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஜனவரி மாதத்திலேருந்து நம்ம 1ஆம் தேதி பிரேயரை வச்சிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. போன மாதம் இதே மாதிரி பிரேயர் வைக்கும் போது ஒரு சிலர் தான் வந்திருந்தோம். அதுக்கு முந்தின வாரம் நிறைய பேர் வந்திருந்தோம். இப்போ போன மாசம் கொஞ்சம் பேர் வந்தது. இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு 20 பேர்கிட்ட இருக்கிறோம். இது ஒரு 100 பேராய் மாறணும். அல்லேலூயா. இது ஒரு 100 பேராய் மாறணும். இந்த 100 பேராய் மாறுவதற்கு என்ன அடையாளம்னா, நீங்க போய் என்ன பண்ணணும், இந்த மாதிரி 1ஆம் தேதி பிரேயர் ஒன்று இருக்கு, அதுல என்ன பண்ணணும், நாங்க போய் ஜெபம் பண்ணோம், காலையில போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், இந்த மாசம் முழுவதும் ரொம்ப கிருபையாய் கர்த்தர் நடத்தினார் அப்படின்றத நீங்க சொல்லணும். அப்ப போன மாசம் நாங்க பண்ணும் பொழுது என்ன சொல்லியிருந்தோம்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பேசணும். அப்ப பைபிள்ல சொல்லப்படுகிற எல்லாமே வாக்குத்தத்தம் தான். சரிங்களா? ஒரு விஷயத்தை பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாமே வாக்குத்தத்தம் தான். பைபிளே வாக்குத்தத்தம் தான், வாக்குள்ள புத்தகம். இப்ப நாம ஏன் மாதத்துல ஒரு நாள் வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம், இது வாக்குத்தத்தம் தான். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பிராமிஸ். கவலைப்படாத தம்பி, நான் உன் கூட இருக்கிறேன். பைபிள் படிக்கணும், படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை நமக்கு அப்படி என்ன பண்ணும், நம்ம கிட்டியே சொல்ற மாதிரி இருக்கும். அது பைபிள் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த உணர்வு வரும். சும்மா பேருக்காக பைபிள் படிக்கிறவங்களுக்குலாம் இல்லை. ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார், ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவார், எப்படியாவது பேசுவார்ன்ற அந்த ஏக்கத்தோடு, அதாவது தாவீது சொல்லுவார்ல, வறண்ட நிலம் விடாய்த்து தவிப்பது போல என் ஆத்துமா உமக்காக என்ன பண்ணுது, ஏங்கி தவிக்குது. அந்த தவிப்போடு இருக்கிற அந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். அதுதான் வாக்கு தத்தம். அல்லேலூயா. பைபிள் படிக்கும் பொழுது நம்மகிட்டே பேசுற மாதிரியே இருக்கும். அப்படியே நமக்கு நம்மளை அறியாமலே மெய் சிலுக்கும், கண்ணெல்லாம் சில நேரத்தில் தண்ணி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுமே தெரியாது. சில நேரத்துல குதிக்க தோணும், சில நேரத்துல அப்படி கையை போட்டு இப்படி அடிச்சிக்க தோணும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் நமக்குள்ள வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரலன்னா நம்ம பைபிள் படிச்சதுக்கு அர்த்தமே இல்லை. நான் எப்பயுமே எனக்கு பைபிள் படிச்சா, நான் பைபிள் படிக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு நான் ஊழியத்தை இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்துல சரியா செஞ்சேன்னா எங்கேயே போயிடும். அது இப்ப செய்ய முடியாது. அதை கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்துல கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு, செய்ய வைப்பார். அதனால ரொம்ப முக்கியம் வாக்கு தத்தம் என்பது. தேவன் நமக்காக பேசுறது, நம்முடைய இருதயத்துல டச் பண்ணி பேசக்கூடிய வார்த்தை தான் வாக்கு தத்தம். அதனாலதான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்களும் இல்லைன்னா அதை செய்வார். சரிங்களா? அதனால இந்த மாதம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்துக்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். டெய்லி நீங்க என்ன பண்ணுங்க, முடிந்த அளவுக்கு வேதத்தை கொஞ்சமா நீங்க என்ன பண்ணுங்க, வாசிங்க. ஒரு அதிகாரம் வாசிங்க. நான் ஒரு இப்போ தொடர்ந்து இந்த போன வாரத்துல இருந்து என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு நான் உட்காந்து வாசிச்சேன்னா ஒரு 5 அதிகாரமாவது என்ன பண்றேன், வாசிக்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க 5 அதிகாரம்லாம் என்னங்க, ஒரு பாஸ்டா இருந்துக்கிட்டே நீங்க 5 அதிகாரம் வாசிக்கிறீங்க, ஒரு 30-40 அதிகாரம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். 30-40 அதிகாரம்லாம் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா உங்களால அதை என்ன பண்ண முடியாது, உள்வாங்கிக்க முடியாது. மேய வேண்டியது கம்மியா தான் மேயணும். அதிகமா மேய்ஞ்சிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகாது, செரிமானம் ஆகாது. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், தேவன்கிட்ட பேசுவோம், தேவன் உங்களோடு இருப்பார். ஒரு 5 அதிகாரம் அல்லது ஒரு அதிகாரம் வாசிச்சு அந்த ஒரு அதிகாரத்துல என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதற்கு இது எழுதப்பட்டது, எதற்காக இது பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியம் பெருகும். பைபிள் வசனம் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறாரு, குதிக்குது, இதெல்லாம் காட்டிலும் பைபிள் வசனம் மட்டும்தான் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முன்னாடி தள்ளும். பைபிள் படிச்சுட்டாலே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சிந்திக்கப்படும். பிரசங்கம் கேட்குவோம்,
அந்த பிரசங்கத்துக்கு ஏற்றபடி நமக்கு என்ன தெரியணும்? பைபிள் தெரியணும். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் தலையாட்டினே போயிடுவீங்க. ஆனா பைபிள் வசனம் தெரிஞ்சாதான் அந்த பிரசங்கத்துடைய சாரை நீங்க உறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த சமூகத்துல ஒப்பு கொடுங்க. போன மாதம் நமக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருந்தாலும், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தாலும், பலவிதமான நேரங்களில் நமக்கு சோர்வுகள் உண்டு, பலவிதமான நேரங்களில் பிரச்சனை உண்டு, சத்ருவின் போராட்டம் உண்டு. சத்ருவின் போராட்டம் உண்டு. ஒரு பைபிள் வசனம் சொல்லும், ரொம்ப தெளிவா சொல்லும். ஒரு ஊழியக்காரன், ஒரு தலைவன், ஒரு ஊழியக்காரன் தன் குடும்பத்தை நடத்தாவிட்டால் அவன் தன்னுடைய சபையை அவனால் நடத்த முடியாது. ஒரு ஊழியக்காரன் இருக்கானா, அவன் தன் குடும்பத்தை சரியாக நடத்தலைன்னா தன் ஊழியத்தை சரியாக என்ன பண்ண முடியாது? நடத்த முடியாது. அப்ப அந்த வசனம் ஆண்டவரே, அப்ப குடும்பத்தை நடத்தினா ஊழியத்தை நடத்தலாமான்ற மாதிரி தான் அதோடைய வசனம். அப்ப ஊழியத்தை நடத்த முடியாதுன்னு நம்ம தியானம் பண்ணும்போது, ஒரு ஊழியக்காரனுக்கு என்னெல்லாம் இன்சிடென்ட், அதாவது ஒவ்வொரு பிரச்சனை வருதோ அதெல்லாம் தன் சபைக்கு வரும் என்பதையும், அல்லேலூயா, ஊழியக்காரன் பார்க்கிற ஒவ்வொரு செயல்களையும், ஊழியக்காரனுக்குள்ள வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் சபைகளுக்குள்ள பெருசா வரும். இப்ப நான் ஒரு சின்ன கஷ்டப்படுறேன் அப்படின்னா சபை மக்கள் அதோட 100 மடங்கு கஷ்டப்படுவாங்களாம். அப்ப நான் என் காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அது சபை மக்கள்ல இருந்து விடுதலை ஆக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை ரோல் மாடலா பாக்குறாங்க. இப்ப என்ன எடுத்துங்களேன், என்ன நீங்க ரோல் மாடலா பாக்குறீங்கன்னு வச்சுங்க, ஏசப்பதான் ரோல் மாடல், என்ன நீங்க ரோல் மாடலா பாக்குறீங்க அப்படின்னாலும் என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கோ அதை நீங்க நிறைய எடுத்துக்கணும். அல்லேலூயா. நான் பேசுற மாதிரி உங்களால பேச முடியாது, நான் பேசுற மாதிரி உங்களால பேச முடியாது, நான் சாட்சி சொல்ற மாதிரி உங்களால சொல்ல முடியாது. எனக்கு நடந்த விஷயங்கள் என்கிட்ட ஆண்டவர் இடைபடுகிறது வேற, உங்ககிட்ட ஆண்டவர் இடைபடுவது வேற. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ஒரே மாதிரியா என்ன பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்றது ஒரே மாதிரியா இருக்கு, பேசுறது ஒரே மாதிரியா இருக்கு, சில காரியங்கள்லாம் நான் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கு. அது அப்படி இருக்கக்கூடாது. தனித்தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியும் ஒரு வித்தியாசமான செயலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்குதான் தேவ வசனத்தை நம்ம இந்த 1ஆம் தேதி காலையில நாம கேட்கிறோம். அல்லேலூயா. அப்ப சத்துருவின் போராட்டம் நமக்குள்ள என்ன பண்ணுது? பிசாசின் கிரியைகள் முழுக்க முழுக்க இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உதாரண வசனங்கள்லாம் இருக்கு. நீங்க உதாரணம் இந்த பூமி யாருக்கிட்ட இருக்குன்னா பிசாசு கையில தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் கையில இல்ல, பிசாசு கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை மீட்கும் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது அவன் என்ன பண்ணுவாரு? சங்கிலினால் கட்டப்பட்ட பிசாசை தீர்த்து கட்டுவார். அல்லேலூயா. அந்த சமூகத்துல இந்த நாள்ல நான் வாசித்த ஒரு வேத பகுதி, அது சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே அந்த நெருக்கத்திலேருந்து கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மாத்திரம் யாராவது ஒரு வாசிங்க. சங்கீதம் 44 7வது வசனம். நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? வெட்கப்படுத்துகிறீர். அல்லேலூயா. நீரே என்ன பண்றீங்க? அல்லேலூயா. நீரே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சித்து, அல்லேலூயா, எங்களை பகைக்கிறவர்களையும் வெட்கப்படுத்துவீர். அதான் இன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்துல சொன்னோம், ஆண்டவர் மட்டும்தான் நம்ம சத்துருக்கள் இருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லமை உள்ள ஒரே தெய்வம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லுகிறபடி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விடுதலையை தேவன் இந்த மாதத்துல கொடுக்கணும். அப்ப விடுதலை நமக்கு இல்லாம இருக்கிறோமா? நமக்கு என்ன விடுதலை இல்லை அப்படின்னா நீங்க வாசிங்க, அதுக்கு மேல் வசனம் 2:5 வசனம் வாசிங்க. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழுதாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவரை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். அல்லேலூயா. முதல்ல நம்ம சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும். சத்துருக்களை மேற்கொண்டாதான் நமக்கு பூரண விடுதலை உண்டாகும். நிறைய பேருக்கு சத்துருக்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி சண்டை போடுறவங்க, இந்த மாதிரி விக்கிரக ஆவியில நமக்கு விரோதமாய் இருதயத்தில் செயல்படுகிறதும் சத்துரு தான். தேவனை அல்லாமல் நம்ம எதை அதிகமாய் செயல்படுத்துகிறோமோ அது எல்லாமே சத்துரு தான். அது ஒரு கோபமானாலும் சரி. அல்லேலூயா. அப்ப அந்த சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் தேவ நாமத்தினாலதான் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை உண்டு தெரியுங்களா? அதனால ஏசப்பா சொல்லுவாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுவார். அப்ப தேவ நாமத்தினாலே நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை பார்க்க வேண்டுமானால் நீங்க யார் நாமத்தை கூப்பிடணும்? இயேசுவை நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் உங்களுக்கும் எனக்கும்
கொடுக்கப்படலை. மேலோகத்தார், பூலோகத்தார், பூமியிலே வாழ்கிற அத்தனை ஜீவராசிகளும் முழங்கால்களும் முழங்கும்படியாக, அதாவது முட்டி போட்டு ஜெபிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு மேலான நாமத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் நாமம் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப அவர் நாமத்தை சொல்லி சொல்லி நாம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிறதான தொல்லைகள், இன்னல்கள் எல்லாம் மாறும் என்பதையும் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சத்துரு விழுந்து போவதற்கு நமக்கு என்ன வேணும்? தாவீது அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை முறியடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, உம்முடைய பேரினாலே, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனம் முதுகை காட்டி ஓடுறார். ராஜா கொண்டு சவுல் ராஜா கூட ஓடுறாரு. ஓடும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடும் பொழுது எல்லாம் பின்னாக ஓடுறாங்க. இவரு கோலியாத்தை பார்த்து முன்னாடி ஓடுறாரு. ஓடும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு போறாங்கிறாரு. நான் யாரையும் நம்பி போகல, உன் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு போறேன். இன்னைக்கு அவர் நாமத்து மேல எவ்வளவு வல்ல. அதுக்கு அடுத்த வசனம் 6வது வசனம் பாத்தீங்கன்னா பாசிங்க, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. தாவீது சொல்றாரு, என் வில்ல என்ன பண்ண மாட்டேன், நான் நம்புறதில்லை, என் பட்டயம் என்ன என்ன பண்ணாது, ரட்சிக்காது. என்கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, அதனால நான் ஜெயிக்க முடியலாம் இல்ல. அல்லேலூயா, நான் உம்முடைய நாமத்தை கொண்டு போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனியம்மா, நீங்க நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம சக்திக்கு நம்மகிட்ட எல்லாம் இருக்கு பார்த்துக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு மாய்மாலமா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அப்படின்ற காரணம் என்னன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளோ அல்லது ஏதோ ஒரு நேரங்கள்ல மட்டுமே ரொம்ப பயபக்தியா இருக்கிற மாதிரி காட்டுக்கிறோம். நம்ம பயபக்தியா இருக்கிறதுக்கு பைபிள் படிக்கிறதோ ஜெபம் பண்றதுலாம் இல்லைங்க. நம்ம உள்ள இருக்கிறதான ஆன்மா தேவ சித்தத்தின்படி வாழுதா, உள்ள இருக்கிற ஆத்மா தேவ சித்தத்தின்படி வாழுதா. நம்ம வெளியரங்கமாய் 4 பேருக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சிடலாம், வெளியரங்கமா நல்லவங்க மாதிரி பேசிடலாம். ஆனா உள்ளான மனுஷனுடைய செய்கையை நம்ம பார்க்கணும் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அகத்தை பார்க்கிறவர் தானே. அப்ப அகத்தின்படிதான் தேவன் உங்களையும் எனக்கு என்ன பண்ணுவார், படி அளப்பார். தாவீதுக்குள்ள இருந்தது என்னதுங்க, இருதயத்தை தான் பார்த்தார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொல்றது போல அந்த இருதயம் யார்கிட்ட இருந்துச்சு, தேவன் பார்க்கிற இருதயம் யார்கிட்ட இருந்துச்சு, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு தான் இருந்துச்சு. அப்ப தாவீது தான் என்ன பண்றாரு, அப்ப நம்ம இருதயம் ஆண்டவர் தேடக்கூடிய இருதயமா. இப்ப நம்ம 20 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த 20 பேர்ல ஆண்டவர் ஒரு பர்டிகுலரா ஒரு நபர் என்ன பண்றாரு, கண் நோக்கி பார்க்கணும். அவர் பாக்குறாரு, ஆண்டவரே என் பிள்ளைகள் எவ்வளவு ஆத்மாவில் ஆராதிக்கிறாங்க. அதனாலதான் அவர் பிரதான கட்டளைகளை சொல்லுவாரு. நியாயப்பிரமாணத்துல எந்த பிரமாணம் பிரதான நியாயப்பிரமாணம் கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, ஒரு முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் ஒரு முழு இருதயத்தோடும் இடத்தில் அன்பு குருவாயாக. அல்லேலூயா. அப்ப முழு ஆத்மா, முழு சரீரம், முழு சிந்தனை, முழு இருதயம், முழுசா எதுலையுமே கொஞ்சமா இல்லை, அனல் இல்லாமல் குளிரும் இல்லாம இல்லை. ஆண்டவர் வசனத்தின்படி ஒரு மனிதன் வாழ ஆரம்பிச்சிட்டான்னா அவன் சத்துருக்களை அவர் முறியடிக்க ஆரம்பிச்சிடுவான். சத்துரு எழும்பிக்கிட்டே இருக்கிறான், சத்துருவை முறியடிக்க முடியாத நமக்கு டென்ஷன், போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கு என்ன காரணம்னா, நம்ம இயேசுவின் நாமத்தை கொண்டு சத்துருவை ஜெயிக்கணும். இந்த மாதம் சொல்றாரு, சத்துருவை யாரை கொண்டு ஜெயிக்கணும், எனக்கு பெரிய தொல்லை, எனக்கு பெரிய அல்ல, எனக்கு பெரிய வேதனை, எனக்கு பெரிய துக்கம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறதுலாம் காரணம் என்ன, நீங்க சத்துருவோடு வாழ்றீங்க. உங்க பழக்கம் சத்துருவோடு இருக்கு, உங்கள் சிந்தனை சத்துருவோடு போகுது, பிசாசோடு கூட என்ன பண்றீங்க, உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்க அவனோடு கூட இடைப்படுறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு நாள் வந்துட்டு நீங்க ஜெயிச்சிட முடியுமா? உங்க எண்ணங்கள் யாரோட கூட போகுது, சத்துருவோடு நிற்கும் பொழுது சத்துருவை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு இயேசுவின் நாமம் வேணும். அதனாலதான் இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு இல்லை. நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கும் போது எப்படி முடிப்பீங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, இப்படிதானே ஜெபம் பண்ணி முடிப்பீங்க. ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் அன்புள்ள தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க, கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்புறம் சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதம் வருகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே இதை நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க சொல்லி பாருங்களா, அந்த சொல்லும் போது அதுக்கான வேல்யூ ரொம்ப அதிகம், அதுக்கான வல்லமை ரொம்ப கூடுதல். ஒரு விஷயம், உங்களுடைய நாமத்தினாலே
எனக்கு இந்த இடத்த கொடுங்கப்பா, இப்படி நாமத்தினாலே எனக்கு இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, இப்படி நாமத்தினாலே எனக்கு இதை கொடுங்கன்னு நீங்க இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்களை நீங்கள் நிர்மூலமாக்க முடியும். எப்போ ஆக்க முடியும்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்துல அவர் நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுதுதான் சத்ரு விழுந்து போவான். அல்லேலூயா. சத்ரு விழுந்து போவான். அப்ப அவன் எதை நம்ப கூடாது? இயேசுவின் நாமத்தை கூப்பிடுறவன் தன் சுயத்தை நம்ப கூடாது, தன் பலத்தை நம்ப கூடாது, தன் வாயை நம்ப கூடாது, என்னால எல்லாம் முடியுன்றது நம்ப கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் ஆண்டவர் என்னால ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறோமா? நீ யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யக்கூடிய வேலையா இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், ஏதோ நாம ஏதோ பிர்லிண்டா, நம்ம ஏதோ திறமசாலி மாதிரியும் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். ஒரு சமைக்க போறீங்க, அந்த சமையல் சுவையா இருக்கணும்னா கூட என்ன பண்ணணும்? ஏசப்பா நீங்க இதை சுவைப்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா அது சுவையாய் மாறும். அல்லேலூயா. நீங்க ஒரு தொழிலுக்கு போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பேச போறீங்க, எந்த இடத்துல நின்னாலும் கர்த்தருடைய நாமத்தினால நீங்க நின்னீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றியும் ஜெயத்தின் மேல் ஜெயமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? இயேசுவின் நாமம் தேவை. அல்லேலூயா. அப்ப சத்துருக்கள் நம்ம என்ன பண்ணணும்? ஜெயமாய் சத்துருக்களுக்கு நம்ம ஜெயிக்கிறவனாய் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தை கொண்டுதான் போகணும். இயேசுவின் நாமம் இல்லாமல் ஒரு நாமமும் உங்களுக்கு கொடுக்கப்படல. நீங்க பாருங்களேன், ஆண்டவர் சமூகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. 400 வருஷம் அடிமைத்தனம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 400 வருடங்கள் பார்வோன் ராஜா என்ன பண்றான்? அவங்கள துன்பப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, செக்கு இழுக்க வச்சு, அவ்வளோ நுகத்தடி, அதாவது எல்லா பிணைப்பும் அவங்களுக்குள்ள வச்சு கஷ்டப்படுத்துறான். 40 வருஷமா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. நீங்க என்ன வாசிச்சு பாருங்க. ஏற்கனவே வாசித்த ஒரு வேத பகுதி தான். நீங்க யாத்திராகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்க. 8வது வசனம். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களாய் வலுத்தவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அவங்க கூட்டத்திலேயே நம்மளோட அதிகமா ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் யாரு? யோசியா பாரியா. அப்ப 400 வருஷம் அவங்க சுகபோகமா இருந்தாங்களா, அடிமையில இருந்தாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. 400 வருஷம் அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்களா? 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அடிமை ஒருவனுக்கு கீழே இருக்கிறாங்க. அவனால நிமிர முடியாது, ஒண்ணும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறவங்க எப்படி மாறுறாங்க? ஒரு பெரிய பழுக்கம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட வர. அடுத்து வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் கூடி யுத்தம் பண்ணி ஒடுக்கும்படிக்கு வைத்தான். கட்டினார்கள். அல்லேலூயா. ஒரு பட்டணங்களை கட்டும்படி இன்னும் கடுமையா வேலையிலையும் சரி ரொம்ப அதிகமான கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப அதிகமான கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அப்ப அடுத்து வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் என்ன பண்ணாங்க? பழுகினார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் கஷ்டப்படும் பொழுது, ஒரு மனிதன் வேதனைக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கு பாரம் வைக்கும் போது, பாரத்தின் மேல பாரம் வைக்கும் பொழுது அவன் எப்படி வாடுறான்? பெருகிட்டே இருக்கிறான். அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான அடையாளம். அல்லேலூயா. அதாவது பவுல் எழுதுவார், நான் எப்பக்கம் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை, நான் தள்ளப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கர்த்தரே என்னை தோள் தூக்குவார். அல்லேலூயா. அதாவது ஒடுக்கப்படுறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம்னால நம்மகிட்ட யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுவார், இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு 5ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பாருங்களேன். நீ வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 5 வாசிங்க. அப்போது என் கிட்டை சேராயாக சொல்றாரு. அந்த சேராயாக கயிற்றி போடு,
நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவனும் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான். அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, அல்லேலூயா, என்ன செய்யறாரா? இந்த ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை யார் பார்க்கிறார்? ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தை ஒரு மனிதன் கையில வச்சிருக்கும் பொழுது அவன் உபத்திரவத்தையும் சரி அவன் சந்தோஷத்தையும் சரி கர்த்தர் பார்ப்பாரு. புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே லட்டு தூக்கி கையில கொடுக்கறது இல்லை. நம்ம உபத்திரவப்படும் போது ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்ம உபத்திரவப்படும் போது வேதனைப்படும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆனா இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? உபத்திரவப்படும் போது என்ன செஞ்சாங்க? அவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அங்கதான் வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது எகிப்திய, அதாவது வாசிங்க அந்த வசனத்தை திரும்பவும். பார்க்கவே பார்த்து நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கிறார். அல்லேலூயா. கூக்குரலை அங்க பாருங்க, பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அப்புறம் வேதனைகளை அறிந்திருக்கிறார். வேதனைகள் என்ன பண்றாரு? அறிகிறார். நம்ம வேதனைகளை அறிகிற ஒரே தெய்வம் ஏசப்பா மட்டும்தான். நம்ம சில நேரங்களை நம்ம வாழ்ற வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பா தான் அறிகிறார். வாசிங்க அடுத்தது. அவர்களை எகிப்தின் கைகளுக்கு விடுதலையாக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்களை என்ன பண்றாரு? சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்க தான் விரும்புகிறார். சத்துருவின் கையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க அவர் என்ன பண்ணாரு? உங்க வேதனையை பார்க்கிறாரு, உபத்திரவத்தை பார்க்கிறாரு, அடுத்து உங்க கூக்குரலை கேட்கிறாரு. ரெண்டாவது நீங்க யார் என்பது ரொம்ப அறிந்து கொள்ள முடிகிறாரு. மூணாவது இவங்களை எப்படியாவது எங்க போகணும்? அதுல இருந்து விடுதலையாக்கி வெளியே அனுப்பணும். இன்னைக்கு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கைமா? நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க ஏசப்பாட்ட வரீங்க, விடுதலை இருக்கா உங்களுக்கு? சந்தோஷமா உங்களால இருக்க முடியுதா? ஒரு விடுதலை இல்லாத, எப்ப பார்த்தாலும் பெரிய போராட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், வேதனை. அப்ப ஆண்டவர் உங்களை என்ன செய்ய விரும்புறார்? சத்துரு கையிலிருந்து விடுதலை ஆக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சுங்க, சத்துருவின் கையிலிருந்து நீங்க விடுதலை ஆக்கப்படணும்னா நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், அவர் நாமத்தினாலே. அடுத்து சொல்றாரு, அவர் பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்தை கொடுக்கிறாரா. என்ன கொடுக்கிறாரா? ஐந்தாவது, உன்னை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வச்சுடுவாரு. விடுதலை ஆன பிறகு எங்க போயிடணும்? நீ ஒரு நல்ல இடத்துல போய் நிக்கணும். சிலருடைய சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வாரம் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த மாசம் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்ன சூப்பரா வச்சிருந்தாருன்னுவாங்க. அடுத்த மாசம் பார்த்தோன்னா நல்லா இருக்க மாட்டேன்னுவாங்க. இந்த விசுவாசிகளை பாருங்க, எல்லாம் ஒழுங்கா இருக்கிறோமா? நம்ம ஒரே பேச்சா இருக்கிறோமா? ஒரே சிந்தனையா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் போய் நீங்க சொல்லுங்க. விசுவாசிகள் சபைக்கு வர நீங்க விடுதலையாக்கி வந்துட்டீங்க. விடுதலையாக்கி வந்தோன்னா உங்களை கர்த்தர் ஒரு நல்ல இடத்துல வச்சுட்டாங்க. அந்த நல்ல இடத்துல இருக்கீங்களா? அந்த நல்ல இடத்த விட்டு கீழே போறீங்களா? கவனிங்கம்மா. அல்லேலூயா. உங்களை நல்ல இடத்துல வச்சுட்டாரு கர்த்தர், ஆசீர்வதிச்சுட்டாருங்க, என்ன நல்லா வச்சிருக்காருன்னு சொன்ன நீங்க திரும்பி எங்க போய் விழுறீங்க? உலகில தான் போய் விழுறீங்க. ஒரு முறை விழுந்தா ஓகே, எத்தனை முறை விழுறது? யாரையும் நம்பவே முடியலையே இந்த உலகத்துல. யாரையுமே நம்பி ஒரு காரியத்தை செய்ய முடியாது இருக்கு இந்த உலகத்துல. ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப எங்க போறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிட்டார்னா மெய்யான விடுதலை. கவனிங்க, ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டா திரும்பி ஏங்க நான் அயன் பண்ற ஷேட் போட்டு இந்த மாதிரி இன் பண்ணி போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்படிதான் நான் நிற்பேன். இதுக்கப்புறம் நான் வேற சட்டை போட்டு கோட் ஷூட் போட்டேன்னா தான் அது உயர்வு. திரும்பவும் நான் அழுக்குல விழுந்தேன் அப்படின்னா நான் எதுவும் இல்லை. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா இதே பேச்சு தான் சாகர வரைக்கும் நான் பேசணும். அதுதான் சரியான கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்பப்போ மாறி மாறி பேசுறது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. அப்ப ஆண்டவர் யோசிக்கிறார், அவரே திகச்சு போய் நிற்கிறார். என்னடா என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கலாமா, ஆசீர்வதிக்க கூடாதா? பணம் இருந்தா ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு, கஷ்டப்பட்ட ஒரு பேச்சு, சந்தோஷப்பட்ட ஒரு பேச்சு. நல்ல இப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளை விடுதலை ஆக்கினாருன்னு அர்த்தம் இல்லை. விடுதலை என்று சொன்னால் எகிப்தை விட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? வனாந்தரத்துல தான் போறாங்க 40 வருஷம். ஆனா 40 வருஷம் கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. 40 வருஷம் ஆண்டவர் கூட இருந்தாரு. வனாந்தரத்தில் அவர் நடக்கும் பொழுது மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் கூட இருந்தாரு.
தண்ணீர் கொடுத்தாரு, ஆகாரத்தை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. விடுதலை ஆக்கி நலமான இடத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்ப சத்துரு கையிலேருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதாண்டு சொல்றாரு, உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள். ஆனால் அந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு ஒன்றே ஒன்று தேவை. என்ன தேவை சொல்லுங்க பார்ப்போம். அந்த சத்துரு வெக்கப்பட்டு போகணும், நீ வெக்கப்பட்டு நிற்கவே கூடாது. தெருவுல, ஊர்ல, உலகத்துல வெக்கப்பட்டு நிக்கிறவன் யாரு? கிறிஸ்தவன் நின்றுகிட்டு இருக்கிறான். ஆனா சத்ரு தான் வெக்கப்பட்டு விழ வேண்டும். கர்த்தர் சங்கீதம் 6 சொல்லுவாரு. கடைசி 2 வசனத்தை வாசிப்பாங்க. சங்கீதம் 6:2 வாசிச்சு பாருங்களேன். 6 கடைசியில 2 வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர்களை 8 வசனம். அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகஞ்சர் எல்லோரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெக்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. யாரு? தேவன் நம் ஜெபத்தை கேட்டார்னா நம்ம சத்துருக்கள் வெக்கப்பட்டு நிக்கணுங்க. சத்துருக்கு முன்னதாக நம்ம வெக்கப்பட்டு நிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெக்கப்பட்டு தான் நின்றுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாத்துங்க, கிறிஸ்தவர்கள் வெக்கப்பட்டு நிக்க கூடாது. கண்மலை மேல் நம்முடைய கால்களை நிறுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவரோட வாழ்க்கை வெக்கப்பட்டு நிற்குது. கண்ணீரோடு, வியாகுலத்தோடு, அழுகியோடு, வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சங்கீதக்காரன் எழுதுகிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தம் 44:7 வசனம் சொல்றாரு. திரும்ப அந்த வசனத்தை வாசிச்சு நான் ஜெபிக்க போகிறோம். பாருங்க, நீரே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சித்து, எங்கள் சத்துருக்களுக்கிட்டே இருந்து எங்களை என்ன பண்ணீங்க? ரட்சித்துக் கொள்ளுங்க, காப்பாற்றுங்க. எங்கள் பகஞ்சர்களை வெட்கப்படுத்துறீர்கள். ஹல்லேலூயா. எங்கள் பகஞ்சர்களை என்ன பண்ணுங்க? நம்ம பகஞ்சர்கள், நம்ம சத்துருக்கள் முன்பதாக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது, தாவீது சத்துரு நின்னாலும் எதிர்த்து போய் நின்று அடிக்கிறானா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவரோடு இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு ஜெயம் எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், பரிசுத்தவான்கள். கர்த்தர் அவன் கூட இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? கர்த்தர் உங்க வாக்குக்கு செவி கொடுக்கிறாரா? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா? நீங்கள் தெய்வ பிள்ளைகளா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தரை தான் மூடி வச்சிருக்கீங்களா? அம்மா கவனிங்கம்மா. அல்லேலூயா. நீங்க கவனிங்களா? அப்படின்னா பைபிள் படிக்கிறதுன்னு தெரியல, ஏசப்பா நாமத்தினால. இப்ப கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம், கர்த்தரை தெய்வமாக நாம கொண்டு இருக்கிறோம்னா நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நம்ம கூடே இருப்பாரு. நம்மளை விட்டு கொடுக்காதவர், நம்ம விட்டு போவாதவர், நம்ம கூட இருக்கிற ஒரே தெய்வம் ஏசப்பா மட்டும்தாங்க. இன்னைக்கு உலகம் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, மனிதர்கள் விட்டுட்டு போயிடுவாருங்க, சொந்த பந்தங்கள் நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம விட்டு போகாத ஒரே ஒரு தெய்வம் ஏசப்பா மட்டும்தான். அந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட ஜனம் நீங்கள் பாக்கியவான் தானே. அப்ப உங்க சத்ரு விழுந்து போவான் தானே. உங்க சத்ரு உங்களை மேற்கொள்ள கூடாது. இந்த மாதம் சொல்றாரு, சத்ரு உங்களை மேற்கொள்ளவே கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. என் சத்ரு எனக்கு விரோதமாய், ஒரே ஒரு வசனத்தை கடைசியா வாசிச்சுட்டு நாம் ஜெபிக்க போறோம். அல்லது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். மீகாவின் புத்தகம், மீகா 2ஆம் அதிகாரம், மீகா 2ஆம் அதிகாரம் 7-8 நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நாம் ஜெபிக்க போறோம். நீங்க எல்லாருமே அந்த வசனத்தை வாயினால என்ன பண்ண போறீங்க? உச்சரிக்க போறீங்க. எடுத்துறீங்களா? மீகாவின் புத்தகம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க பார்ப்போம். என் சத்துருவே, அந்த மேல் வசந்த நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவனை நோக்கி நான் என்ன பண்ணுவேன்? என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி நான் காத்திருப்பேன். அவர் என் ஜெபத்தை கேட்டருளுவார். சொல்றாரு பாருங்க, வாசிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. என் சத்துருவே, எனக்கு விரோதமா என்ன பண்ணாத, ரொம்ப ஹாப்பியா இருக்காத,
சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் விழுந்தாலும் என்ன பண்ணுவேன்? எழுந்திருப்பேன். அப்படியே விழுந்து கிடக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் விழுந்தானே கிடக்குறீங்க சேத்துல. இங்க பலனா சொல்லணும், இன்னைக்கு நான் விழுந்துட்டேன்னு நினைக்காத, நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே, அதான் இருட்டுல உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. நீ கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பாரா? இருக்கணும். கர்த்தர் வெளிச்சமா தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் சமூகத்துல, ஆவியானவர் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அவருடைய நீதியை நான் பார்ப்பேன், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியிலே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக, இந்த 1ஆம் தேதியிலே ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஏசாயா புத்தகத்தில் எழுதப்படுகிறது, ஒரு சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, ஒரு சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய். உன் சத்துருவை முறியடிக்க, உன் சத்துரு தோத்து போவான், உன் சத்துரு வெக்கி போவாங்க. எனக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான சத்துரு போராட்டம் இந்த மாதத்துல மாத்திரம் இல்லைங்கப்பா, ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி பார்க்கிற மகனாய் மகளாய் நான் இருக்கேன். நீ எனக்கு கிருபை தாங்க. ஜெபம் எல்லாம் இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவார் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவார் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காய ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காய ஆற்ற வேண்டும். சொல்லுமா, ஆராதனை 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 அன்பரேசுரா தேவனே, ஆவியான தேவனுக்கே, அன்பு இயேசுரா தேவனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்படி உமக்கு தந்தேன். தெய்வமே, ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழுந்தபடி தேவ கரமும் தேவ பிரசன்னமும் எங்களோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. எனக்கு விரோதமாய் எழுபது எல்லா விதமான நாவுகளையும் அல்லது நீர் குற்றப்படுத்துவாய், நீர் குற்றப்படுத்துவாய் இயேசுப்பா. உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபிப்போமா, எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்துல எல்லாம் ஜெபம் பண்ணணும். நன்றி சொல்லணும், கர்த்தர் சொல்லணும். ஹல்லேலூயா. நீரே சத்துருக்களை வென்று எங்களை ரட்சித்து எங்கள் பகைஞர்களுக்கு ஆண்டவரே பகைஞர்களை வெட்கப்படுத்துவீர். ஹல்லேலூயா. இந்த சத்துருக்களை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான காரியங்களையும் நசனாகிய இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி போடுகிறார்கள்.
ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தேவ கரமும் தேவ பிரசன்னமும் எங்களை ஆளுகை செய்யும். ஜனங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது தேவ ஆவியானவர் அவர்களோடு இடைபடுகிறார். தேவ பிரசன்னம் அவர்களோடு இடைபடட்டும் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இப்படி அபிஷேக தைலத்தாலே நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும் சுவாமி. கர்த்தருடைய கரமும் கிருபையும் வல்லமையும் மகத்துவமும் கூட இருக்கிற ஒரு விஷயம். ஒரு நாள் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறார். சொந்து போகாதீங்க, போங்க, வீட்டுக்கு போங்க. அவர் நாமத்தினால நீங்க ஜெயிப்படுங்க. அவர் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் நாமத்தினாலே எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நாமத்தினால எதையும் கேளுங்க. அவர் நாமத்தினாலே எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவரை விசுவாசிக்கிறவன் ஏன் பெரியவைகளை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடு ஜனங்கள் போக கர்த்தர் கிருபை தாரும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.